நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இது மனு அண்ணா தானே? ஆமா, அதனாலதான் உன்கிட்ட இத பத்தி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. எல்லாரும் இத பாத்திருப்பாங்கல்ல? ஆமா, பாத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாருடைய வாட்ஸ்அப்லயும் இந்த வீடியோ இருக்கும். எனக்கு தோணுது இங்க யாரும் பார்க்கலன்னு. பார்த்திருந்தா இத பத்தி சொல்லிருப்பாங்கல்ல. இவங்களுக்கு தெரியணும். தப்பு பண்ணிட்டோன்னு நினைச்சு இவங்களால தூங்கவே முடியக்கூடாது. ஐயோ, எப்படி தாங்கிக்க சொல்றீங்க? தாங்கிக்க போற இருந்தாலும் என்னோட அண்ணனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு. ஐயோ, ஓடி வாங்க. ஐயோ, என்னங்க என்னோட அண்ணன். எதுக்காக அழுதுட்டு இருக்க? அத்தை, ஒண்ணு இல்ல, சும்மா விளையாட்டுக்கு. சும்மாவா? நீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிப்பீங்க. நீங்க தான் இது எல்லாத்துக்கும் காரணம். என் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்தது நீங்களும் உங்க பொண்ணும் தான். அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி சொல்லாம இருக்கிறது? அண்ணன் குடிச்சிட்டு ரோட்ல படுத்திருக்கிற வீடியோ இப்போ வைரல் ஆயிருக்கு வாட்ஸ்அப்ல. இங்க கொடுங்க, இதோ பாருங்க. எல்லாருக்கும் முன்னாடி அண்ணன் ஒரு கோமாளி ஆயிட்டாரு. என் அண்ணன் இந்த நிலைமைக்கு கொண்டு போனத நீங்களும் உங்க பொண்ணு சேர்ந்துதான். சுப்ரியா, போதும். அவனை நாங்க போய் பார்த்தோம். குடிக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணோம். ஓ, பெரிய விஷயம்தான். குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களாமா. என் அண்ணனை தூக்கி போடக்கூடாதுன்னு நீங்க உங்க பொண்ணு கிட்ட சொல்லி இருக்கணும். அத சொல்லல. எந்திரிச்சு நடக்க கூட முடியாத நிலைமையில என் அண்ணன் இருந்தப்போ உங்க பொண்ணு கிரண் சாரோட சுத்திக்கிட்டு இருந்தா. அப்ப கூட நீங்க எதிர்த்து ஒண்ணுமே சொல்லல. நீங்கெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க. இந்த வீடியோ உங்க போன்லயும் இருக்கும். பார்த்து சிரிங்க. அப்புறம் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணவும் சொல்லுங்க. கல்யாணம் பண்ணி உங்க கூட இருந்தவனோட நிலைமையை எல்லாரும் பார்க்கட்டும். அனுபவிப்பீங்க நீங்க. இதுக்கெல்லாம் அனுபவிப்பீங்க. குடிச்சு குடிச்சு அண்ணன் எங்கேயாவது விழுந்து இறந்தானா டெட் பாடியை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து போடுவேன். ஐயோ, என் அண்ணனோட டெத்துக்கு காரணமானவங்க நீங்க மட்டுமா தான் இருப்பீங்க. நீங்களும் உங்களோட பொண்ணும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுமா? அடிக்கடி இப்படி குத்தி காட்டிட்டே இருக்காத. நீங்களை இப்படி கஷ்டப்படுத்தவே கூடாது. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? மனசு இருக்கிறவங்களுக்கு தானே வலிக்கும். உங்களுக்கு தான் இதயமே இல்லையே. போதும், நிறுத்து. நீ வா வா. நிம்மதியா இருக்கு. இன்னைக்கு அவங்களால தூங்க முடியாது. நான் இததான் எதிர்பார்த்தேன். சுப்ரியா, நீ இப்படியே கண்டினியூ பண்ணன்னு வச்சுக்கோ. அவங்க இந்த வீட்ல இருந்து போய் வேற ஏதாவது வாடகை வீட்டுல போய் தங்கிடுவாங்க. இங்க கொடு. இவங்களை நான் தூங்க விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன். மனோவை இந்த நிலைமையில பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கானு.
உன்னாலதான் அவன் இப்படியெல்லாம் இருக்கான்னு ரொம்பவே கஷ்டமா இருக்குல்ல? ஏய், நீ பொய் சொல்லலாம் ட்ரை பண்ணாத. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. மனு உனக்கு துரோகம் பண்ணல, இருந்து அவனை நீ வேணான்னு சொல்லிட்ட. உன் கழுத்துல மனு தாலி கட்டினவானும் நீங்க 2 பேரும் சட்டப்படி இன்னும் பிரியவே இல்லை. தாலியை கழட்டினதுனால உறவு ஒன்றும் போயிடாது. அவன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி உன்னை மறந்துடலான்னு நினைக்கிறான். இது பைத்தியக்காரத்தானே அவனும். நானும் தான் உன்னை இழந்திருக்கேன். அந்த கவலையை போக்குறதுக்கு நான் என்ன இவனை மாதிரியா இருந்தேன்? தன்னை தானே கெடுத்துக்கணும்னு நினைக்கல. அவன் யார் சொல்றதையும் கேட்காம தன்னை தானே அழிச்சுக்கிறான். சுப்ரியா சொன்ன எல்லாத்தையும் நானும் கேட்டேன். அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம எல்லாரும் தான்னு சொன்னது. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் வரும்னு தான் நான் இங்க வர்றதுக்கே பயந்தேன். அது நம்ம நிம்மதியே சுத்தமா கெடுத்துருவானோ. அவன் நம்ம 2 பேரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் இந்த வீட்டுக்குள்ளேயே அவ வந்திருக்கானோ. இது ஒண்ணு இதோட முடியாதானோ. சுப்ரியா தினமும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பா. குறை சொல்லட்டும், அசிங்கப்படுத்தட்டும். இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, மனுவோட சாபம் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு. அவன்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சன்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சது இந்த கஷ்டம் எனக்கு. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சதுனால நான் தப்பிச்சேன் அண்ணு. இப்ப இதோ எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன். இருந்த வேலையை விட்டுட்டேன். இப்படி பொண்டாட்டி வீட்டுல இருந்து தங்கிட்டு இருக்கேன். கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே அவன் சாபம் இல்லாம வேற என்ன? எதுவும் பண்ணிருக்க கூடாது. உங்களை நான் நிம்மதியா வாழ விட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம உங்களுக்கு இடையில வந்து கிரண் சார். ஹலோ, தூங்குறீங்களா? இதோ வரேன். நான் கூப்பிட்டேன், நீங்க எந்திரிக்கல. தேவதாச கூப்பிட எனக்கு வேற வழி தெரியல. தேவதாசா? நான் தேவதாசல ஒண்ணு இல்ல, நான் மனோ. இப்படி குடிக்கிறவர தேவதாசன் சொல்லாம வேற என்ன சொல்றது? என்ன யாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கிறவங்கள தெரிஞ்சவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வருவாங்களா? ரோட்ல கூட இல்ல, ஏதோ ஓடையில படுத்திருந்தீங்களா. போலீஸ் தான் இங்க கொண்டு வந்தாங்க. அப்பவும் நீங்க நல்ல போதையில தான் இருந்தீங்க. குடிச்சிட்டு ஓடையில படுத்திருக்கவங்கள என் வாழ்க்கையில இப்பதான் வாட்டி பாக்குறேன். ஆமா, உங்களுக்கு வீடு எதுவும் இல்லையா? குடிச்சிட்டு எதுக்கு ஓடையில படுத்திருந்தீங்க? குடிப்பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. புரிஞ்சிருச்சு தேவதாஸ், புரிஞ்சிடுச்சு. வீடெல்லாம் இருக்கு. அங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இருக்காங்க. தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப அதான் விஷயம். பொண்டாட்டி குழந்தைன்னு யாரும் இல்ல, எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல. குடிக்கலாம், சுத்தலாம், எங்க வேணா படுத்து கிடக்கலாம். கஷ்டம்தான். குழந்தை குட்டிலாம் இருக்கிறவங்க குடிக்கிறது இல்லையா? குடிப்பாங்க. எங்க அப்பாவும் இந்த தேவதாஸ் மாதிரியே முழு குடிக்காரன் தான். வீட்டை பத்தி எதுவும் யோசிக்காம உங்கள மாதிரி தெருவுல படுத்து கிடக்கிறவர் தான். அவருக்கு நான் ஒரே ஒரு பொண்ணுதான். ஆனா என்னையும் எங்க அம்மாவும் கவனிக்கவே மாட்டாரு. எங்க மேல பாசம்லாம் இருந்தது, ஆனா குடிக்க அடிமையாயிட்டாரு. யார சொல்லி என்ன பிரயோஜனம்? குடிச்சிட்டு ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல விழுந்து கிடந்தாரு. அதோட ஒரு வாழ்க்கையே முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க. ஆனா எல்லாரும் என்ன குடிக்காரனோட பொண்ணாதான் பார்த்தாங்க. அதனால பொண்ணு கேட்டு யாரும் எங்க வீட்டுக்கும் வரல, என்ன கட்டிக்க தயாராவும் இல்ல. அப்பா இறந்து ரொம்ப நாள் ஆச்சா? 6 மாசம் ஆச்சு. குடிக்கிறவங்கள எனக்கு பிடிக்காது.
என்ன அனாதையா ஆக்குனது அந்த குடிதான். குடிக்கிறவங்க நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்றாங்க தான். இருக்கலாம், ஆனா அவங்க சுயநலவாதி தான். தன்னோட குடும்பத்தை பத்தி யோசிக்காதவங்க என்ன மனுஷங்க? வீட்ல இருக்கிறவங்க மேல அக்கறை இருந்தா யாராவது குடிச்சிட்டு ரோட்ல இல்ல ஓடையில படுத்து கிடப்பாங்களா? சிஸ்டர், உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? அம்மாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. நான் குடியை நிறுத்தத்துக்கு டி அடிக்ஷன் சென்டர்ல என்னை கூட்டிட்டு போய் விட்டாங்க அப்பாவும் அம்மாவும். நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்தேன். அப்புறம் பார்ல போய் நல்லா குடிச்சேன். வர வழியில தான் ஓடையில விழுந்துட்டேன். வெக்கமா இல்லையா இப்படி கேட்க? அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி என் போன்ல ஒரு வீடியோ இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அத பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். எப்படி இருக்கு வீடியோ? இப்ப தோணுது நான் ஏதாவது வேலைக்கு போலான்னு. அங்கயாவது எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். கிரண் சார் போக விடவும் மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு ஞாபகம் திரும்ப கிடைச்சது பெரிய சாபமும் தோணுது. உன்னோட எல்லா சந்தோஷமும் போயிடுச்சு. ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரியே இருக்க. எவ்வளவு மறக்க முயற்சி பண்ணாலும் மனோவோட ஞாபகங்கள் திரும்ப வருது. ஐயோ ஐயோ மருவண்ணா, நான் இதை எப்படி தாங்கிப்பேன்? ஐயோ என்னால முடியல. நான் இப்ப என்ன பண்றது? நான் இதை எப்படி தாங்கிக்கிறது? என்ன சுப்ரியா நீ இப்படி அழாம இரு. என் அண்ணாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸா இருக்காரா? ஐயோ, நான் இதை எப்படி தாங்கிக்கிறது? இப்போ உனக்கு என்ன ஆச்சு? ஒரு ஒரு வீடியோ பாத்தீங்கல்ல, குடிச்சிட்டு ஓடையில படுத்துட்டு இருந்த ஒருத்தரோட வீடியோ. அவர் விழுந்ததுல அடிபட்டுருச்சான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா. ஆனா இவ சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல, சின்ன அடிதான். அப்படி உங்ககிட்ட யார் சொன்னாங்க? என் அண்ணன் சீரியஸா இருக்கான். உங்க ரெண்டு பேருக்கு இப்ப நிம்மதி ஆயிடுச்சுல. நீங்க இங்க உங்க புருஷனோட சந்தோஷமா வாழுங்க. என் அண்ணனோட நிலைமையை பாத்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து என் அண்ணனை சுப்ரியா, மனோ என்ன பண்ணாலும் அதுக்கு தேவையில்லாம எங்களை குறை சொல்லிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் நடந்துடுச்சுங்கிறதுக்காக குடிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. என்னோட அண்ணன் பாவமானதால இப்படி எல்லாம் நடந்துச்சு. எந்த அளவுக்கு என் அண்ணன் இவங்களை லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். திடீர்னு ஒரு நாள் பழைய புருஷன் கிடைச்சதும் வேஸ்ட் மாதிரி தூக்கி போட்டுட்டாங்களே என் அண்ணனை. என் அண்ணன் தற்கொலை பண்ணிக்க போனாரு. நான் தான் அவரை காப்பாத்தினேன். இல்ல, இப்படி குடிக்கிறதும் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தானே சுப்ரியா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க எந்த காலத்திலயும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்னோட சாபம் உங்களை சும்மா விடாது. ஆமா சுப்ரியா, நாம ஹாஸ்பிட்டல்ல போய் உன் அண்ணனை பார்க்க வேணாமா? எதுக்கு? அந்த அளவுக்கு சீரியஸா எதுவும் இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? உங்களோட பேரை நீங்க சொல்லவே இல்ல. சுமித்ரா.
எல்லாரும் சுமின்னு கூப்பிடுவாங்க. தேவதாஸோட அப்பா அம்மா தங்கச்சிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னேனே, உங்களை பார்க்க இன்னும் யாருமே வரலையே. அவங்க இதெல்லாம் பெருசா எடுத்திருக்க மாட்டாங்களோ? கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும்னு நினைச்சிருப்பாங்க. உங்க தொல்லை இல்லாம இருக்கலாம்ல. இங்க பாருங்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த குடிக்காரங்களே பெரிய தொல்லை. முன்னாடி எல்லாம் நான் டெய்லி வேண்டிப்பேன், குடிக்காம அப்பா வீட்டுக்கு வரணும்னு. அந்த வேண்டியதுல கடவுள் கேட்கல. அதுக்கப்புறம் நான் வேண்டிக்கிட்டேன், குடிச்சிட்டு அப்பா வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற கோயில்ல வேண்டிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உண்டியில காசு போடுவேன். நீங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அப்படி யாரோ வேண்டிக்கிட்டு இருக்காங்க போல. அந்த வேண்டுதல் கடவுள் கேட்டுட்டார் போல. அதனாலதான் இங்க இருக்கீங்க. என்னாச்சு? வருத்தப்படுறீங்களா? அப்புறம் எதுக்காக அழறீங்க? இங்க பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன். மனசு கொஞ்சம் வலிக்கணும், அப்பதான் புத்தி வரும். இங்க இருந்து போகும்போது இனிமேல குடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு தான் போகணும். அது வரைக்கும் நான் இப்படியே பேசிட்டே தான் இருப்பேன் தேவதாஸ். என்ன தேவதாசன் கூப்பிடுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நிறுத்துவேன். நீங்க என்னைக்கு குடிய விடுறீங்களோ அன்னைக்கு. மனோ, என்னப்பா இது கோலம்? என்னப்பா ஆச்சு உனக்கு? நடந்தது என்னன்னு தான் நம்ம வாட்ஸ்அப்ல பார்த்தோமே. வெளியில இறங்கி நடக்க முடியாம ஆயிடுச்சு உன்னால. எதுக்காகடா நீ இப்படி அசிங்கப்பட்டு வாழணும்? போய் சாகலாம் இல்ல நீ. நம்ம பையன் கிட்ட நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ ஆமா, அவனை நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறேன். இங்க பாருங்க சிஸ்டர், நீங்களே கேளுங்க. டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போய் இவனை சேர்த்தோம். அங்கிருந்து ஓடி வந்திருக்கான் இவன். திருந்த மாட்டான் இவன். சொன்னாரு, வாட்ஸ்அப்ல வீடியோவும் பார்த்தாரு. நீங்க தான் இவரோட அப்பா அம்மா இல்லையா? என்னோட போன்ல இருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணாரு. நீங்க வர லேட் ஆனதும் நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சிட்டோம் நாங்க. வராம இருக்க முடியுமாமா? நாங்க பெத்தவங்கல்ல. சிஸ்டர், இவன் குடிக்காம இருக்க ஏதாவது இன்ஜெக்ஷன் இருக்கா? டாக்டர் கிட்ட அதை பத்தி பேசணும். டாக்டர் கிட்ட பேச வேண்டிய அவசியம்லாம் இல்ல. குடிய நிறுத்தறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்பவே 2 டைம்ஸ் நான் கொடுத்து முடிச்சிட்டேன். அப்பா நிம்மதியா இருக்கு. டாக்டர் கிட்ட நம்ம சொல்லாமலே பண்ணிட்டாரு. இங்க பாரு, உனக்காக தான் இதெல்லாம் பண்றோம்டா. தயவு செஞ்சு நீ மாறிடுடா. டி அடிக்ஷன் சென்டர்ல இருந்து ஓடி வந்தது நல்லதுக்கு தான்னு நினைச்சுக்க. நீ குடிய விட்டாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும். கொஞ்சம் நான் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? போன் பண்ணதே இப்ப தப்பா போயிடுச்சு. சீதா கேட்டியா? ஓ, அப்போ உனக்கு நாங்க தொந்தரவாயிட்டோம்ல. தொல்லை பண்ணாதீங்க. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு திரும்ப வீட்டுக்கு போயிடுங்க. இதுக்கு மேல எனக்கு யார் துணையும் தேவையே இல்லை. ஆமா, நாங்க போக மாட்டோம். டேய், நாங்க இங்க இருந்து போனா நீ இவங்களை ஏமாத்தி இங்க இருந்து ஓடிடுவ, திரும்பவும் குடிப்ப. உன்னை இனிமே நாங்க அப்படி விடுறதா இல்ல. எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மாவை காணுமே, வரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்களோ? எதுக்காகடா நீ இப்ப வந்த? நீ எதுக்கு இப்ப பார்க்கணும்னு சொன்ன? நான் செத்துட்டேன்னா உயிரோட இருக்கணும்னு பார்க்க வந்தியா? அம்மா என்னை மன்னிச்சிருங்க. புண்ணியம்.
ஒரு தடவையாவது என் வாழ்க்கையில உன்னை குடிக்காம பார்த்தேனே. உங்ககிட்ட நான் பண்ணது தப்பு தான். உங்களை வீட்டில இருந்து விரட்டி விட்டுட்டேன். அப்படி நான் செஞ்சிருக்க கூடாது. நீங்க என்னை மன்னிச்சிருங்க. உன்னோட நல்ல மனசுக்கு நன்றி. இங்க பாரு, நீ திரும்ப என்னை கூட்டிட்டு போக வந்திருந்தா நான் கண்டிப்பா உன் கூட வரமாட்டேன்ப்பா. நான் எங்க பத்மா கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் உங்களை கூப்பிடுறதுக்காகலாம் வரலம்மா. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணணும். அது சரி, குடிக்கிறதுக்கு காசு கேட்கறதுக்காக வந்தல்ல? நான் குடிக்கிறதுக்காக கேட்கலம்மா. நான் கடனா கொஞ்சம் காசு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் கொடுக்க முடியல. அவன் நேற்று வீட்டுக்கு வந்தான். வட்டியும் முதலும் சேர்த்து கொடுக்கலன்னா அவன் என்னை கொன்னுடுவேன்னு சொல்றான். அந்த கடன் அடைக்க நீதாம்மா உதவி பண்ணணும். நீ எவ்வளவு காசு வாங்கியிருக்க? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கிட்ட திரும்ப கொடுக்கணுமா. 1 லட்சம் ரூபாவா? டேய், எங்கடா அவ்வளவு காசு இருக்கு? நீங்க எங்க இருந்தாவது கொஞ்சம் காசு ரெடி பண்ணி கொடுங்கம்மா. இல்லைன்னா அவன் என்னை கொன்னுடுவான். டேய், நான் யாருக்கிட்டடா போய் காசு கேட்கறது? கிரண் கிட்ட இப்ப நான் காசு கேட்கவும் முடியாது. நீ ராகினி கிட்ட கேட்டு பாரு. ராகினி மனசாட்சி இல்லாதவ. அவ எனக்கு கொடுக்க மாட்டாமா. அம்மா நீ தாம்மா எனக்கு உதவணுமா. நான் நாளைக்கு வருவேன். காசு கொடுக்கலன்னா நான் உங்க முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன். சாகிறதுக்கு முன்னாடி உங்களையும் கொண்டுடுவேன். என்னை பத்தி தெரியும்ல. ஐயோ கடவுளே, இந்த சனியை பிடிச்சவன் என்னை வாழவும் விட மாட்டான். எப்படி நான் காசு ரெடி பண்றது? சொன்ன மாதிரி அவன் செஞ்சிடுவான். இந்த வீட்ல இருக்கிற யாரோட நகையாவது திருடுறதுதான் ஒரே வழி. நீ இப்படி ஆனதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறது உன் தங்கச்சி சுப்ரியா தான். அவ ஜெயந்தனை கட்டிக்கிட்டது கட்டிக்கிட்டத நீங்க ஏன் நிறுத்துனீங்க? இல்ல, நீ இந்த நிலைமையில இருக்கும்போது வேற யாரும் அவளை கட்டிக்க மாட்டாங்கன்னு அவளுக்கு தெரியும். அதனாலதான் அவ அவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால அவ தப்பிச்சிட்டா. அவ இப்போ உன்னோட பழைய பொண்டாட்டி வீட்டுல தான் இருக்கா. அது எல்லாம் தெரியும். அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. அவங்க ஒன்னா சந்தோஷமா வாழ்றாங்க. அத பார்த்து நீ கத்துக்கோ. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரப்போ நல்ல மனுஷனா வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.